அவன் பெண் எடுத்த இடம் பிடிக்கல. சிலதெல்லாம் இந்த வயோதிக காலத்தில் தூண்டி விடுக்கக்கூடிய அந்த சுபாவங்களுக்கெல்லாம் வந்துடும். வாலிபத்துக்கே வயசுக்கேற்ற சேட்டை பண்ணுவான் மனுஷன். வாலிப வயசில் நான் ஒரு சேட்டை பண்ணுவேன், திருமணத்துக்கு முன்பு ஒரு சேட்டை பண்ணுவேன், திருமணத்துக்கு அப்புறம் ஒரு சில சேட்டை பண்ணுவேன், பிள்ளை பெற்று பண்ணுவேன், பிள்ளை பெற்றுக்கிறதுக்கு முன்னே ஒன்று பண்ணுவேன், நடு வயதில் ஒன்று பண்ணுவேன், 40 வயசில் நாய் கொணும், அப்புறம் வயசுக்கேற்ற ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சென்ஸ் ஃபாலோ ஆகும். நம்ம தான் பார்த்து நடந்துக்கணும். எப்படி இருந்தாலும் முதல்ல நான் பழிவாங்க துடிப்பேன், அப்புறம் எனக்குரிய ஜனங்களை வச்சு பழிவாங்க துடிப்பேன், அப்புறம் உறவின் பேரில் பழிவாங்க துடிப்பேன். இது எல்லாம் அன்பின் பேரில் நடக்கக்கூடிய யுத்தங்களாய் காணப்படும். எதுவும் வெளில தெரியாது. அவ்வளோ பெரிய துன்மார்க்கனாக நான் இருப்பேன். குடும்பத்திற்குள்ளே நடக்கிற காரியங்கள் சொல்லுகிறேன். யார் என்ன சொன்னாலும் சரி, நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்மை கர்த்தர் மன்னித்தார், கர்த்தர் நம்மை மன்னித்திருக்கிறார், கர்த்தர் மற்றவர்களை மன்னிக்கும்படி கர்த்தரை எதிர்பார்க்கிறார்.